வாங்க வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நாங்க போடுற வீடியோ உடனே வரும். நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா முடக்கட்டாங்கீரை தொழில் செய்ய போறோம். முடக்கட்டாங்கீரைங்க கை கால் வலிக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது உதவும். நல்ல கை கால் வலு இருக்கும், நல்லா சாப்பிட்டா பசி எடுக்கும், எல்லாத்துக்கும் அது பரவாயில்லைங்க. அதனால தான் இன்னைக்கு தொழில் செய்ய போறேன். இது பாருங்க, இதுதான் முடக்கட்டாங்கீரை. பொலிகள்லாம் கொடி கொடியாக ஓடும். எங்கள் காட்டுங்களில் எவத்தை பார்த்தாலும் கொடி கொடியாக கிடக்குது. இதெல்லாம் கொடி கொடியா கொழுந்தா கிடக்குது பாரு. இது வணக்கலாம், ரசம் வைக்கலாம், எல்லாமே துவையல் செய்யலாம், எல்லாமே இது செய்யலாங்க. இப்படி எங்கள் காட்டிலலாம் கொடி கொடியாக வளர்ந்து கிடக்குதுங்க கீரை செடி. நம்ம காட்டில் பாருங்க கொடி கொடியாக கொடி ஓடி கிடக்குது கீரை. டவுன்லாம் காசு போட்டு வாங்குறாங்க, இது வேஸ்ட்டாக போகுது. முடக்கட்டாந்தலையும் எடுத்துங்க. முடக்கட்டாந்தலை கொஞ்சம் கசப்பு வருங்க. அது கொத்தமல்லி தலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா அந்த கசப்பு வராது, அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அடுப்பத்தைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, சட்டி எடுத்து வை. காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சரி, சுத்தமாக நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூனு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொட்டு. சிறு வெங்காயம் 5 போட்டுக்கலாம். சரி, வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வரமிளகா 5 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு கட்டி போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். முடக்கட்டாந்தாலையும் கொத்தமல்லி தாளையும் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். பாருங்க, வணக்க கம்மியாயிரும். ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கிட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிருங்க. நல்லா கீரை வணங்கிருச்சு, புளி போட்டுக்கலாம். நல்லா வணங்கிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் ஆறுட்டுன்னு சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம மற்ற சட்னியெல்லாம் எப்படி அரைச்சிருமோ அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இவ்வளவு போட்டால் போதும்.
கொஞ்ச நேரம் ஆட்டுன்னு மிக்சரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கீரை அரைச்சாச்சு, தாளிச்சுக்கலாம். சரி. சட்டி காய்ஞ்சிட்டு எண்ணெய் ஊற்று. சரி. எண்ணெய் காய்ஞ்சிட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். சரி. கடுகு பறிஞ்சிட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரி. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சரி, போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச கீரையை எடுத்து தாளிச்சுக்கலாம். சரி. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முடக்கட்டங்கீரை துவையல் ரெடி ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். வா வா. நானும் நல்லா சாப்பிட்டு சட்னி சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக தான். நல்லா சூப்பரா செஞ்சுட்டு இருக்கிற. வா சாப்பிடலாம். வா பாருங்க, முடக்கட்டாங்கீரை சட்னி செஞ்சு தான் ரசம் வச்சு சாப்பிட்டாலும் சரி, வாரத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு நல்லது. நல்லா கடகலன்னு இருக்க உடம்பெல்லாம். முடி வளராதவங்களுக்கு முடி நல்லா வளருங்க. நீங்கள் வாரத்தில் 2 நாளைக்கு எப்படி சாப்பிடுங்க பாரு, நல்லா முடி வளரும். முட்டு வலிக்கெல்லாம் நல்லா கேட்கும் சாப்பிட்டாக்கா. தலைமுடி நல்லா கருக்கருன்னு வரும், நல்லா வளரும். களிக்கு நல்லா இருக்கும். அதாவது தோசை, இட்லி இதெல்லாம் நம்ம அரிச்சுட்டு குழம்பு வைக்க நேரம் ஆகுதுன்னா இது செஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்கலாம். பிள்ளைங்களுக்கு அவசரத்துக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அனுப்பலாம். எனக்கு சட்னியை பார்த்தாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். இதை எடுத்துக்கணும் கூட அதான் முட்டையும் கொஞ்சம் கொடுத்தாங்க. இல்லை நம்ம வேணா கூட எடுத்துக்க, தப்பா இருக்குது ஊற்றிக்கலாம். சட்னி தான் நல்லா இருக்குது, அதான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்னு கிடக்கிறதா எடுத்துக்க. ஆமாம், நானும் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்க எடுத்துக்க, சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே சாப்பிட்டா இன்னும் என்ன கொஞ்சம் வச்சுக்க. இல்லை போதும் போதும். அப்படியா? குழம்பு சூப்பராக இருக்குது. சட்னி சட்னி இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இது சாப்பிட்டா நல்லா பசி எடுக்கும். சாப்பிட்டா நான் செஞ்சு சாப்பிட்டா பசி எடுக்கும். செய்யணும். இது என்ன ஆடு வச்சுட்டு பொறிச்சிட்டு வந்துடுறேன், நம்ம காட்டில் தான் கிடக்குதா. இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.